மதுரையில் இருக்கிறோம். வைகை ஆறு மதுரையில் போயிட்டு இருக்கு. கள்ளழகர் மதுரையில் வைகையில் இறங்குவார். கல்லறைகள், அதாவது இன்னைக்கு வைகை நான் அது ஆறான்னு நான் சொல்றதில்லை. இப்போ வைகை சாக்கடையாக மாறிடுச்சு. ரொம்ப மோசமாயிடுச்சு. கழிவுகள் எல்லாமே, திடக்கழிவுகள், ரசாயன கழிவுகள் எல்லாமே அங்கே வைகையில் போயிடுச்சு. எனக்கு கள்ளழகர் ஆற்றுல இறங்குறப்போ லட்சக்கணக்கான மக்கள் எதில் இறங்குறாங்க தெரியுமா? கிருமி, வைரஸ், பாக்டீரியா, அதுதான் எனக்கு தோணுது. எனக்கு அப்போ அவ்வளோ சாக்கடை, அவ்வளோ அழுக்கான தண்ணி அது. ஆனால் வைகை ஆறுனா எப்படிப்பட்ட ஆறு அது? அந்த காலத்தில் வரலாறு, சங்கத்தமிழிலிருந்து வரலாற்றில் எவ்வளோ இருக்கு வைகையை பற்றி. வைகை இங்கே மேற்கு தொடர்ச்சி மலையில், மேகமலை, வெள்ளிமலையில் தொடங்குது. அங்கே இருக்கிற தண்ணி எல்லாம் வருது. இன்னொரு பக்கம் முல்லை பெரியாறுலேருந்து வர முச்ச தண்ணிலாம் ரெண்டுமே வைகை அணையில் போய் சேருது. அங்கேருந்து வைகை ஆறு வருது. முன்னாடி ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பு வைகை ஆற்றுல ஆண்டுதோறும் வெள்ளம் போகும். இப்போ இந்த 100 ஆண்டுகளா தண்ணி வரது கிடையாது, வெள்ளம் போகிறது கிடையாது. என்ன காரணம்னு பார்த்தா, இந்த மேகமலை, வெள்ளிமலையில் அந்த வன பகுதி இருக்குது, ஃபாரஸ்ட் ஏரியா. அதில் 1.5 லட்சம் ஏக்கரை அதில் அழிச்சு டீ எஸ்டேட் கொண்டு வந்தாங்க. தான் முக்கிய காரணம். என்னைக்கு டீ எஸ்டேட் கொண்டு வந்தாங்களோ, 1.5 லட்சம் ஏக்கரை காட்டு அழிச்சு டீ எஸ்டேட் கொண்டு வந்தாலும் அன்னையிலேருந்து வைகையில தண்ணி கிடையாது. அப்போ என்னென்ன செய்யணும்? நம்ம தாமிரபரணி ஆறு தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 33 பெரிய ஆறுகள் இருக்குது. அதில் ஒரே ஒரு ஆறு வற்றாத ஜீவநதி தாமிரபரணி. தாமிரம், காப்பர் கலந்தது தாமிரபரணி. ஆனால் இன்னைக்கு அங்கே போனால் அவ்வளோ மோசமாக, அவ்வளோ அங்கே பாபநாசம் இருக்குது. பாபநாசத்தில் தொடங்கி புன்னக்காயல்னு வருது. அங்கே கடலில் கலக்குது அது. அந்த பாபநாசத்தில் போய் பார்த்தா ஒவ்வொரு ஆண்டும் 100 டன் துணி அங்கே தான் அந்த இதெல்லாம் கழுவுவாங்க. அந்த சடங்குலாம் பண்ணுவாங்க. அங்கே சடங்கு பண்ணிட்டு அங்கே அந்த துணியை அப்படியே அந்த ஆற்றுல விட்டுடுவாங்க. ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தா 100 டன் துணி அந்த ஆற்றுல விட்டுடுவாங்க. ஒவ்வொரு பார்ட் ஆஃப் த ரிவர், அதெல்லாம் பெரியநேல் ரிவர் அவ்வளோ நல்ல சுவையாக இருக்கும் தண்ணி. எங்க நான் எல்லாத்தையும் நான் நடந்து பார்த்துட்டேன். ஒவ்வொரு பகுதியிலையும் நான் நடந்து பார்த்து, நான் கண்ணால் பார்த்து தான் நான் சொல்கிறேன். நான் வைகை ஆற்றுலையும் நான் அந்த மட அடிவாரத்திலேருந்து நான் நடந்திருக்கிறேன். நான் ஆர்எஸ்மங்கலம் ஏரியில் போய், ராமநாதபுரம் ஆர்எஸ்மங்கலம் ஏரியில் போய் வைகை ஆறு போய் முடியுது. இந்த வழியில் எல்லாத்தையும் நான் நடந்து பார்த்துட்டேன். காவேரியில் பில்லிகுண்டிலேருந்து பூமனா வரைக்கும் நான் நடந்து பார்த்துட்டேன். நான் நடந்து துண்டு பிரசனம்லாம் கொடுத்து இந்த காவேரியை காப்பாற்றணும், பாதுகாக்கணும் எல்லாம் பண்ணியிருக்கேன். பாலாத்துலேயும் நான் பண்ணியிருக்கிறேன். எல்லாத்துலேயும் இது மாதிரி பண்ணியிருக்கேன். ஏன்னா இது நம்ம செய்ய வேண்டியது அவசியமான ஒரு நீர் மேலாண்மை. ஏன்னா நீர் என்பது நான் உலகத்தில் நன்னீர் எவ்வளோ இருக்குன்னா, அதாவது 70 விழுக்காடு உலகம் உருண்டையில் 70 விழுக்காடு நீர் இருக்கு, 30 விழுக்காடு தான் நிலம் இருக்கு. அந்த 70 விழுக்காடு நீரில் 97.5 விழுக்காடு உப்பு நீர், வெறும் 2.5 விழுக்காடு தான் நன்னீர் இருக்கு. அந்த 2.5 விழுக்காடு நன்னீரில் 1 விழுக்காடு பார்த்தீங்கன்னா ஆர்டிக், அண்டார்டிகாவில் ஐஸ் கேப்ஸில் இருக்கு. மீதி இருக்கிற 1.5 விழுக்காடு தான் இருக்கு. மீதி 1.5 விழுக்காட்டில் கிட்டத்தட்ட ஒரு 0.6% பார்த்தீங்கன்னா கிளேசியர்ஸ், மவுண்டன் டாப்ஸ் எல்லாம் இருக்குது. மீதி இருக்கிற 0.8% தான் நமக்கு ஏரி, குளம், ஆறு அப்படி தான் வருது. 0.8% ஆஃப் த ஃப்ரெஷ் வாட்டர் இன் த வேர்ல்ட் இதுதான். அப்போ இதை நம்ம பாதுகாக்கலைன்னா நம்ம வருங்காலம் கேள்விக்குறியா மாறிடும். தமிழ்நாட்டில் தண்ணி இருக்கு, மழை இருக்கு, போதுமானது இருக்கு. 30 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டினுடைய சராசரி மழை பார்த்தீங்கன்னா 900 மில்லிமீட்டர், 90 சென்டிமீட்டர்ஸ். இன்னைக்கு 95 சென்டிமீட்டர்ஸ் ஆவரேஜ் ரெயின்ஃபால் தமிழ்நாட்டில், 95 சென்டிமீட்டர்ஸ். ஆனால் அது எல்லாம் எங்கே போகுது? கடலுக்கு போயிட்டு இருக்குது. இப்போ முன்னாடியோட இப்போ கிளைமேட் சேஞ்ச், குளோபல் வார்மிங், நான் சொல்லியிருக்கேன்ல, 45 நாள் அப்போ பெய்ஞ்ச மழை இப்போ கூடுதலாக மழை பெய்யுது, 30 நாளில் பெய்யுது. 30 நாளில் பார்த்தா கிளவுட் பர்ஸ்ட், மேக வெடிப்புன்னு பார்த்தா ஒரே நாளில் ஒரு வருஷம் மழை ஒரே நாளில் பெய்யுது. காயல்பட்டினம் தூத்துக்குடி பக்கத்தில் 2003 டிசம்பர் மாதம் 95 சென்டிமீட்டர் மழை ஒரு நாளில் பெய்ஞ்சுது. தமிழ்நாட்டில் பெய்ய வேண்டாம், ஒரு வருஷம் பெய்கிற மழை ஒரு நாளில் பெய்யுது. அந்த தண்ணியை சேமிக்க முடியுமா? பாதுகாக்க முடியுமா? ஒன்றும் கிடையாது. அவிலாஞ்சின்னு ஊட்டி பக்கத்தில்
2018 19 911 மில்லிமீட்டர் 91 சென்டிமீட்டர்ஸ் ஒரு நாளில் பெய்யுது மழை. அப்போ இதெல்லாம் climate change, global வார்மிங்னால இதெல்லாம் you're going to see more frequently all these events. climate changeனா நமக்கு ரொம்ப மோசமான ஒரு கட்டத்தில் நம்ம இருக்கிறோம். ஏன்னா இப்போ சைக்ளோன்னா சூப்பர் சைக்ளோன்னா பார்க்குறோம். இப்போ நமக்கு சைக்ளோன்னா இந்தியாவில் வர்றது சைக்ளோன், பசிபிக் ஓஷனில் வர்றது வந்து டைஃபூன்னு சொல்லுவாங்க, அட்லாண்டிக் ஓஷனில் வர்றது வந்து ஹரிக்கேன் சொல்லுவாங்க. இப்போ பார்த்தா ஹரிக்கேன், சூப்பர் சைக்ளோன், சூப்பர் டைஃபூன். பிலிப்பைன்ஸில் போன மாதம் 2 சூப்பர் டைஃபூன் வந்தது. 2 எதிரையோ பேர் இறந்துட்டாங்க. இதெல்லாம் அடிக்கடி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன செய்யணும்? தயார் நிலையில் நம்முடைய இருக்கிற ஏரி குளங்களை ஆறை காப்பாற்றணும், பாதுகாக்கணும். ஆனால் நம்ம பண்ணுறோமா? இல்லை. பேசிக்காக ஆற்றுல என்ன பண்ணணும்? தடுப்பணை கட்டணும். நீங்கள் டெல்டாவில் இருக்கிறீங்க, உங்களுக்கு தெரியும் தடுப்பணையுடைய அருமை பற்றி தெரியும். அதுவும் கொள்ளிடம் ஆற்றுல நான் எத்தனையோ போராட்டம் பண்ணிட்டேன். அது இப்போ தான் ஆதனூர் குமாரமண்டலில் தடுப்பணை கட்டியிருக்கிறாங்க. அலக்குடியில் 3 முறை நான் போராடி இருக்கேன். அலக்குடின்னா கொள்ளிடம் டவுன்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர் இன்னும் நீங்கள் கிழக்கில் போனோம். ஈஸ்ட் ஆஃப் கொள்ளிடம் நீங்கள் போனோம். அல்லக்குடி என்பது கொள்ளிடம் ஆத்தங்கரையில் இருக்கிற ஊர். அங்கே நான் 3 முறை போயிருக்கிறேன். அங்கே போய் அங்கே இருக்கிற விவசாயிகள் என்கிட்ட கேட்ட கேள்வி, என்கிட்ட ஒன்று கோரிக்கை வச்சாங்க. ஐயா, எங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும் ஐயான்னு கேட்டாங்க. எனக்கு நம்ப முடியல. என்னையா சொல்ற? நீ கொள்ளிடம் ஆற்றுல நீ ஊரில் இருக்கிற, கொள்ளிடம் ஆறு உங்கள் ஊர் கரையில் இருக்கிற, ஏன் பிரச்சனை? என்ன பிரச்சனை? குடிக்கிறது தண்ணி இல்லைன்னு எப்படி சொல்லலாம்? இல்லையா, உப்பு தண்ணி ஆயிடுச்சு. கடல்லேருந்து தண்ணி வந்து உப்பாயிடுச்சு. வருஷத்தில் 20 நாள் தான் நல்ல தண்ணி கடலுக்கு போகுது. மற்ற நாள் எல்லாமே கடல் இருக்கிற தண்ணி இங்கே வந்துடுச்சு. எங்களுக்கு குடிக்கிறது, விவசாயம் விட்டுடுங்க, குடிக்கிறதுக்கு எங்களுக்கு தண்ணி கிடையாது அப்படின்னு. அப்போதான் நான் பார்த்து அந்த தண்ணியை போய் டேஸ்ட் பண்ணி பார்த்தா உப்பா. இதுக்கு என்ன செஞ்சிருக்கணும்? அங்கே பேசிக்காக ஒரு தடுப்பணை ஒன்று கட்டணும். கடல் தண்ணி இந்த பக்கம் வராமல் பார்த்துக்கணும். முகத்துவாரத்தில் அங்கே ஒரு தடுப்பணை கட்டினா அங்கேருந்து தண்ணி வராமல் பார்த்துக்கணும். இதெல்லாம் எப்பயோ செஞ்சுருக்கணும். 50 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சுருக்கணும். இதெல்லாம் சின்ன சின்ன இஷ்யூஸ். இதெல்லாம் அங்கே இந்த லோக்கல் இஷ்யூஸ் எல்லாமே இருக்குதா இல்லை இதெல்லாம். ஆனால் ஏன் தடுப்பணை கட்ட மாட்டுறாங்க? நாங்கள் எத்தனையோ போராட்டம் பண்ணிட்டோம். ஏன் கட்ட மாட்டாங்கன்னா மணல் எடுக்க முடியாது. ஒரே ஒரு காரணம், மணல் எடுக்க முடியாது. மணல் எடுத்து அதில் சம்பாதிக்க முடியாது.